Friends, Thiru Karunanidhi's political journey is a story of resilience, determination, and a deep-rooted connection with the people. His tenure as the 5-time Chief Minister of Tamil Nadu is marked by his remarkable ability to address the needs of the common people. While navigating the complex waters of Indian politics, he was not just a regional leader, but a national figure whose influence was felt across the country. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 ரூபா நாணயம் வெளியிட்டோம். அப்போ நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல. எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க. ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல. எடப்பாடி பழனிசாமியே வெளியிட்டார். ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல. அவர் ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல. மறுத்துட்டாங்க. இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை. இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு. திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 ரூபா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனால் வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி. ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு இதை வெளியிட்டுக்கலாம்ல? இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. நாங்களாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார். அதே போன்றே போதும் எங்களுக்கு. முதல்ல பழனிசாமி அவர்கள் அதை படிக்கணும். பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதவி வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது. எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணா மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். வணக்கம், இது கேள்விக்களம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு அஞ்சல் தலை நினைவு நாணயம் வெளியீடு என்ற ஒரு நிகழ்வு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான ஒரு அரசியல் வார்த்தை போராக மாறியிருக்கிறது. ரகசிய உறவு அம்பலத்துக்கு வந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜக அமைச்சரை அழைத்து விழா நடத்தியிருக்கிறார்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ராஜ்நாத் சிங் மனம் திறந்து தன் உள்ளத்தில் இருந்ததை கலைஞரை பற்றி உயர்வாக பேசியது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அதற்கு பதிலடி சொல்லியிருக்கிறார். கலைஞரை பாரதிய ஜனதா கட்சி பாராட்டுவது என்பது அரசியல் நாகரிகமா அல்லது அதன் பின்னால் கூட்டணி கணக்கு இருக்கிறதா என்பது முதன்மையான ஒரு வினா. நம்மோடு இந்த அமர்வில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தமிழ்கா அமுதரசன், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சசிரேகா அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், இவர்களோடு பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய அமைச்சரை அழைச்சி பிஜேபிக்காரரை அழைச்சி விழா நடத்துறது அப்படின்றது ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக செய்த ஒன்று. கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அவங்கள நட்டாற்றில் விட்டுவிட்டு பிஜேபியோட போக திமுக துணிந்து விட்டதுன்றது ரெண்டாவது குற்றச்சாட்டு. மூணாவது, ரகசியமாக இருந்த உறவு வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், எதிர்க்கட்சி தலைவர். அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அதிமுக, குறிப்பாக அதிமுகனுடைய தலைவர்கள்லாம் அந்த 20 அமாவாசைலாம் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு உடனே திமுகவினுடைய கூட்டணி எல்லாம் உடைய போகுது அப்படின்னு சொல்லி பேசி அதை ஒரு விவாத பொருளாக்கி சித்து விளையாட்டுகள் காமிச்சாங்க. அதன் பிறகு இப்போ மறு வச்சுக்கிட்டு மாறு இடத்துல வந்திருக்கிறாங்க. என்னன்னா அந்த குற்றச்சாட்டு ரொம்ப நசன்னு அப்படியே ஒரு மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வேற ஏதாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கன்னா அந்த இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைத்து போகிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் ரகசிய உறவு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரகசிய உறவை பற்றி அதிமுக தான் பேச முடியும், யாருன்னா அவங்க வரலாறு அப்படி.
நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய கழக தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதில் கூட்டணி கணக்குங்கிறதோ கூட்டணிங்கிற பேச்சுக்கே எந்த முகாந்திரமும் இல்லை. காரணம் என்னன்னா, எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மறைந்த பிறகு 2018 எங்களுடைய கழக தலைவர் நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது காவிக்கு எதிரானது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டாரு. அதன் பிறகு அனைத்து தேர்தல்களிலுமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் ஒருபோதும் பாஜகவுடன் எங்களுடைய கூட்டணி இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லை, இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை இன்னைக்கு வீழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு மிக வலிமையான கூட்டணியாக இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான பங்காற்றியவர் எங்களுடைய தலைவர் தான் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்ப அதெல்லாம் தாண்டி திமுக என்றைக்குமே இந்த விஷயத்துல மட்டும் இல்லை, இன்னைக்கு ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறாரு, நாணயம் வெளியிட்டிருக்கிறாரு. இதை தாண்டி திமுகவுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, திமுகவுக்குன்னு ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் தன்மை இருக்குது. என்னன்னா, எந்த எதிர்கட்சிகள் என்றைக்குமே எதிரிகளாக பார்த்தது கிடையாது. அதாவது எதிர்கட்சிகளை எதிரிகளாக மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு ஒரு அடிமைத்தனத்தோடு வளர்த்தெடுத்த ஒரு தலைமையின் கீழே இருக்கிறவங்களால இப்படிதான் பார்க்க முடியும். ரகசிய கூட்டணி, கள்ள கூட்டணி எல்லாம் பேசுவாங்க. ஆனா என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி நடந்துகிட்டது கிடையாது. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் நாகரிகம் அப்படின்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்கிறதுனால அவர்கள் இந்த விஷயங்கள். இன்னொரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நீங்க நாணயத்தை வெளியிடுறது அப்படின்றது ரிசர்வ் பேங்க், நிதித்துறை அமைச்சகம், ரிசர்வ் பேங்க் வெளியிடுறாங்க. ஆனால் வெளியீட்டு விழாவை நீங்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்துகிறீங்க. நீங்கள் சோனியா காந்தி அழைத்திருக்கலாம், ராகுல் காந்தி அழைச்சிருக்கலாம், அப்படிலாம் அழைக்காமல் ஒன்றிய பிஜேபியினுடைய அமைச்சரை ஏன் அழைச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அதோட இன்னொன்று பிஜேபியுடைய தலைவர் இங்கே கலைஞரை புகழ்ந்து பேசுவது, சமரசம் இல்லாமல் போராடினார் அப்படின்லாம் பேசுறதுன்றது வெறும் அரசியல் நாகரிகம் மட்டுமா? இல்லை, நீங்கள் ஏன் திரு ராகுல் காந்தி அவர்களையும் திரு சோனியா காந்தி அவர்களையும் அழைக்கல அப்படின்னு கேட்குறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு கேள்வி. காரணம் என்ன, எங்களுடைய கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் மறைந்த உடனே அறிவாலயத்தில் தலைவர் கலைஞரனுடைய சிலை திறப்பு விழா, அதே போல் முரசொலி அலுவலக வளாகத்தில் தலைவர் கலைஞர் திறப்பு விழா, அதுக்கெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்கள்லாம் வந்தாங்க. அது அரசியல் நிகழ்வு, கட்சி சார்பில் நடந்தது. இது ஒன்றிய அமைச்சகத்தினுடைய ஒப்புதலோடு ஒன்றிய அமைச்சகம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் இப்போ வெளியிடும் பொழுது இப்போ ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லை, இதற்கு முன்பாக நடந்த அரசு நிகழ்வுகள்லையும் குடியரசுத் தலைவர் அழைச்சிருக்கிறோம், குடியரசுத் தலைவர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2021 அதன் பிறகே சொல்றேன். அப்ப அரசு நிகழ்வு எது, அரசியல் நிகழ்வு எது அப்படின்னு தெரியாத அளவிற்கு ஒரு அறிவு பற்றாக்குறை இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, உள்நோக்கத்தோட தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சட்டசபையில் கலைஞர் படத்தை திறக்கிறதுக்கு ராம்நாத் கோவிந்த், கலைஞர் சிலை திறக்கிறதுக்கு திரு வெங்கையா நாயுடு, இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங், அது அரசு நிகழ்ச்சி. அறிவாலயத்திலையும் முரசொலி அலுவலகத்தில் நடக்கிறதுல ராகுல் காந்தியும் சோனியா காந்தி இருக்கிறாங்க, அது கட்சி நிகழ்ச்சி. அதை வேறுபடுத்தி பார்க்கணும்ன்றீங்க. அதையும் தாண்டி கலைஞரை புகழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் பல குடியரசுத் தலைவர்களையும் பிரதமர்களையும் உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர். இன்றைக்கு மாற்று சித்தாந்தம் இருக்கக்கூடியவர்கள் கூட மறைக்க முடியாத அளவிற்கு இன்னைக்கு அந்த அளவிற்கு அரசியலுடைய உச்சத்தை மக்கள் மத்தியில் போய் சென்றடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால இன்னைக்கு ராஜ்நாத் சிங் மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மறைந்தப்ப அதிமுக கரைவேட்டி கட்டிய தொண்டர்கள் நேராக அந்த அம்மாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு அதன் பிறகு அன்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த எங்களுடைய தலைவர் கலைஞரை கோபாலபுரம் இல்லத்தில் சந்திச்சாங்க. சந்திச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களையும் சந்திச்சு அவர்கள் வைத்த கோரிக்கைகள், முறையீடுகள்லாம் இன்னைக்கும் தொலைக்காட்சிகள்ல இருக்கு, செய்தித்தாள்கள்ல இருக்கு. ஆக பாஜக காரங்க மட்டும் இல்ல, உண்மையான திராவிட இயக்க விசுவாசிகளாக இருக்கக்கூடிய, உண்மையான ஜெயலலிதா விசுவாசியாக இருக்கக்கூடிய அதிமுக கரைவேட்டி கட்டிய தொண்டர்கள் கூட எங்களுடைய தலைவர் கலைஞரை பத்தி புகழ்ந்திருக்கிறாங்க. அந்த மாண்பு இன்னைக்கு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். சசிரேகா, நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், திட்டங்கள், அவங்களுடைய பட்ஜெட், இதை கொள்கை ரீதியாக எதிர்க்க வேண்டிய இடத்துல திமுக ஒரு எதிர்க்கட்சி பிளாக்ல நின்று எதிர்த்திருக்கு, இந்தியா கூட்டணியோட ஒரு அங்கமாக இருக்குது. ஒரு அரசு நிகழ்ச்சி அப்படின்ற அழைப்பு, அந்த அடிப்படையில் ஒரு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு அமைச்சரை அழைச்சி பகிரங்கமாக நடக்கக்கூடிய ஒரு விழாவில்
கூட்டணிகள் எல்லாத்தையும் திமுக கூட்டணியை சேர்ந்த மற்ற தலைவர்களையும் அழைச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் போயிருக்காங்க, கம்யூனிஸ்ட் போயிருக்காங்க, எல்லோரும் போயிருக்கிறாங்க. பிஜேபிக்காரங்களை அழைச்சாங்கன்ன உடனேயே பகிரங்கமாக நடக்கிற ஒரு விழாவை எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ரகசிய உறவு வெளிச்சத்துக்கு வந்துருச்சுங்கிறாரு. எந்த அடிப்படையில் அந்த விமர்சனம் சரியானது? இது ரகசிய உறவு தானே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அரசு நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி, அதில் வந்து நாங்கள் எப்படி இது அரசு நிகழ்ச்சி, ஒன்றிய அரசு நடத்துகின்ற நிகழ்ச்சி, அதில் நாங்கள் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களை எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே ரொம்ப தவறான விஷயம்தான். இப்போ ஒன்றிய அரசு நடத்துகிற நிகழ்ச்சின்னும் போது ஒன்றிய அரசினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ஒரு அமைச்சருக்கு எம்ஓஎஸ்க்கு இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைகளும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் உண்டு. அதுவே வந்து அந்த இடத்துல இவருடைய வாதம் அடிபட்டு விடுகிறது. அவரை நீங்கள் ஏன் அழைக்கலன்றது, நீங்கள் மாநிலத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இல்லை, சரி, அப்போ இந்தியா கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையோ திருமதி சோனியா காந்தி அவர்களையோ ராகுல் காந்தி அவர்களையோ யாரையாவது அழைத்திருக்க வேண்டும். அப்ப செல்வ பெருந்தகை எப்படி வந்தார் இந்த நிகழ்ச்சியில? அண்ணாமலை எப்படி வந்தாரு? அண்ணாமலைக்கு என்ன ரோல் இருக்கு இங்க? பாஜக தலைவராக இருக்கு, பார்வையாளர்கள் எல்லாம் வர்றாங்க. அவங்கள அண்ணாமலை வர்றாரு, பாலகிருஷ்ணன் வர்றாரு, சிபிஐல இருந்து வர்றாங்க, எல்லா எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவுக்கோ இதை பார்த்து ரசிப்பதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டதா? ரசிக்கிறதுக்கு கூப்பிடணுன்றீங்களா, மேடையில வச்சு பேசணுன்றது கூப்பிடணுன்றீங்களா? இல்ல, நீங்க பார்வையாளர், உங்க விருப்பம் அது, நீங்க பார்வையாளரா வச்சிருங்க. இல்ல மேடையில இடம் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க அவங்க. மற்ற மேடைகள்ல எல்லாம் நேத்து வரைக்கும் தேர்தல் வரைக்கும் அவர்கள் எல்லாம் தேவைப்பட்டார்கள் உங்களுக்கு, இன்னைக்கு இல்லன்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, இது ஒன்றிய அரசு நிகழ்ச்சின்னு சொல்றீங்க. எப்படி இது ஒன்றிய அரசு நிகழ்ச்சி? இங்க பாருங்க, நீங்க நம்மளுடைய சிஎஸ் ஆக இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்கள் தான் அழைப்பு விடுக்கிறாரு. என்னென்ன அழைப்பு விடுக்கிறாரு? கலைஞர் 100 லோகோவை போட்டு தமிழ்நாடு அரசினுடைய லோகோவை பக்கத்துல போட்டிருக்கீங்க. அதன் அடிப்படையில் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இதுல வந்து தலைமை உரையாற்றுவார். ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த காயினை வெளியிடுவார். இப்ப ஒன்றிய அரசு நிகழ்ச்சி இல்ல, மாநில அரசு நிகழ்ச்சி அப்படின்றீங்க. சரி, மாநில அரசின் கலைஞர் 100 விழா அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒன்றிய அரசாங்கம் வெளியிடுற அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க. அதுக்கு ஒரு பிஜேபியில் இருக்கிற அமைச்சரை, பிஜேபியை சேர்ந்த ஒரு அமைச்சரை கூப்பிட்டது குற்றமாயிடுமா? ஒன்றிய அரசு நிகழ்ச்சினா இன்னொன்னு சொல்றாரு முதலமைச்சர் இன்னைக்கு பேசும்போது. நான் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் கிட்ட கேட்டேன், ஒரு 15 நிமிஷம் கொடுங்க, அவரில் நான் எவ்வளவு நேரம் இருந்தாலும் நான் இருந்து நடத்திட்டு வரேன்னு சொன்னேன். ஒன்றிய அரசு நிகழ்ச்சியில நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க அமைச்சரை? அவரே இல்ல வரப்போறாரு. உங்களுக்கு என்ன ரோல் இருக்கு? ஒன்றிய அரசு நடத்துற நிகழ்ச்சியில இது வந்து நிதித்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ரிசர்வ் பேங்க் நடத்துற நிகழ்ச்சி. அப்படியே நீங்க கூப்பிட்டுருக்கணும்னு நினைச்சிருந்தா கூட நீங்க வந்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கூப்பிட்டுருக்கணும். சரி, அதெல்லாம் கூட விட்டுருங்க, யாரை கூப்பிடுறீங்கன்றத. ஒன்றிய அரசு நடத்துகிற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஏன் அழைப்பு விடுக்க வேண்டும் ஒரு மத்திய அமைச்சருக்கு? அப்புறம் இது என்ன மாதிரியான நிகழ்ச்சி? அப்ப யாருக்கு அறிவு குறைவாக இருக்கிறது, அறிவு யாருக்கு காது வழியாக வழிகிறதுன்றதெல்லாம் இப்ப இதை பார்க்கும்போதே தெரியும். நான் என்ன சொல்றேன், அவர் கேட்கிறார், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு இது கூட தெரியவில்லையா அப்படி என்று கேட்கிறார். அதுதான் நான் கேட்கிறேன், இது கூடவா தெரியவில்லை ஒரு முதலமைச்சருக்கு? ஒரு சோப்பு, ஒரு தன்னுடைய தந்தைக்கு நடக்கிற விழா நீங்க சொல்றீங்க, அது ஒன்றிய அரசு விழா இல்ல மாநில அரசு விழான்னு வச்சுக்கிறீங்க. சரி, மாநில அரசின் விழாவாக இருந்தாலும் ஒரு ஒன்றிய அமைச்சரை கூப்பிடுறதுனாலேயே, திரு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறதுனாலேயே அவங்க வந்து பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கலா இன்னொரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்காங்க, இன்னொரு சைட்ல இருக்கிறாங்க. அதனாலேயே அது கூட்டணி ரகசிய உறவு அப்படின்னு எப்படி அசியூம் பண்ணுவோம்? ஒத்துக்கிட்டு போங்க, ஆமாம் அவர் மத்தியில் இருக்கிறார், நாங்க விருப்பப்பட்டோம் ராஜ்நாத் சிங், நான் கூட்டு நிகழ்ச்சி நடத்துறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நேரடியா கேட்கலாமே. அதற்கு ஏன் விலக்கு பகிரங்கமா நடத்திருக்காங்க? அது ரகசிய விழா இல்லையே. சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு ஏன் புலம்புறீங்க? ஒரு கல்யாணத்துல போய் சம்பந்தமே இல்லாம நீங்க போய் இதை புலம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு நைட் எல்லாம் தூக்கம் வரல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்லாம் சொல்றீங்க. நைட் ஏன் தூக்கம் வரலன்னா இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு உங்களுக்கு தூக்கம் வரலன்ற நான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்கள் செய்வது நல்ல காதலா? அவர் சொன்னாரு, இப்ப ரகசிய உறவு இவங்களுக்கு பழக்கம் அப்படின்னு. அரசியல் மட்டும் பேச இல்ல, ரகசிய உறவு இவர்களுக்கு பழக்கம்னு சொன்னாங்கல்ல, அதான் நான் சொல்றேன். இவர்களுக்கு என்னென்ன பழக்கம்ன்றது நாட்டு மக்கள்கிட்டே நான் விட்டுறேன். நான் அதனால இப்படி புலம்ப வேண்டிய அவசியம் என்ன? ஆமா நான் கூப்பிட்டேன்ட்டு போங்க. இல்ல ஒன்றிய அரசு நிகழ்ச்சின்றீங்க ஒரு முறை, இல்ல இது நாங்க திமுக நிகழ்ச்சின்றீங்க, இது லட்சணையோட போட்டிருக்கீங்க, என்ன இத்தனை குழப்பங்கள் எதிர்க்கின்றதுதான் என்னுடைய கேள்வி. மலிவான விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல விரும்பல. காரணம் என்னன்னா, நாங்களா குமுத அட்டை படத்துல வந்தோம், கீழே நின்னுட்டு பால்கனில நின்று டாடா காமிக்கிறதெல்லாம் பண்ணல. அரசியல் அரசியல் தகுதி இல்லாதவர்களா இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, பொலிட்டிக்கல் பாயிண்ட் மட்டும் பேச, பொலிட்டிக்கலாவே சொல்றேனே, ஒண்ணும் இல்ல. ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்து, ஒன்றிய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஒப்புதல் கொடுத்து நடக்கக்கூடிய ஒன்றிய அரசு நிகழ்ச்சியில தமிழ்நாடு அரசு இங்க ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது, கோஆர்டினேட் பண்ணும் பொழுது தலைமைச் செயலாளர் தான் பண்ண முடியும். இவங்களுக்கு என்ன எரிச்சல், என்ன கோபம் அப்படின்னு சொன்னா, இவங்க அதிமுக ஆட்சியில இருந்துச்சு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க அந்த அம்மான்னு புகழ்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சமாவது நியாயமா நடந்திருக்கிறீங்களா?
1917 பிறந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு 2017 நூற்றாண்டு விழாவை கொண்டாடாம 2019 கொண்டாடுனீங்க. சட்டமன்றத்துக்குள்ளார அந்த அம்மாவோட புகைப்படத்தை வைக்கிறதுக்கு நேரடியா அன்றைக்கு இருந்த பிரதமர்கிட்ட நேரடியா போய் நீங்க கடிதம் கொடுத்து அன்னைக்கு அவர் வரல. அதே போல எம்ஜிஆருடைய நூற்றாண்டு நிறைவிழா ஒட்டி நீங்க 2 வருஷம் கழிச்சு ஞாபகம் வந்து பதவியெல்லாம் தக்க வச்சுக்கணுங்கிறத ஆசையெல்லாம் போய் 2019 வந்தப்பவும் யாரும் வரல. அப்போ எந்த இடத்துலையும் நீங்க ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு உண்மையாவே இல்லாம நீங்க கட்சியை ஆட்டை போட்டது, துரோகம் பண்ணது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி தலைவர்களை மதிக்கவே இல்ல. அதுக்கு நீங்க உண்மையா இல்ல. ஆனா இன்றைக்கு இவங்க ஒரு பாயிண்ட் சார், எம்ஜிஆர் விழாவை, எம்ஜிஆர் நூற்றாண்டு நீங்க சிறப்பா கொண்டாடல, கலைஞர் நூற்றாண்டு நாங்க சிறப்பா கொண்டாடல, அதனால பொறாமையில பேசுறீங்கன்னு அது மட்டும் இல்ல. இல்ல அது மட்டும் இல்ல. அதாவது அதிமுக முழுக்க முழுக்க தலைவர் கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க. அதுல அது மட்டும்தான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய புகழ் இன்னைக்கு விண்ணளவு உலகளவு பரவி இருக்கு. அப்படிங்கும் பொழுது அதை கொண்டாடுறதுக்கு இவங்களுக்கு யோகிதை இல்லை. அந்த கட்சி தலைவருக்கும் பொழுது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ன சார், எங்க தலைவருக்கு நாங்க கொண்டாடாம நீங்களா கொண்டாட போறீங்க? அந்த கொண்டாட்டத்துல கூட அரசியல் பண்ணுவது, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு சம்பந்தமே இல்லாமல் ஒன்றிய விழா, மாநில விழா, உளறி கொட்டுவது நாங்கள் கிடையாது. ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வந்திருக்கேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு கிடையாது. அரசியல் கருத்துக்களை மட்டும் பேசுங்க, பொலிட்டிக்கலான ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் வைங்க. அதுதான் நான் வைக்க வந்திருக்கேன். பாருங்க, முதலமைச்சர் சொல்றாரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பத்தி. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா உங்களை மதிக்கவில்லைன்னு எங்களுடைய பொதுச் செயலாளரை பார்த்து சொல்றாரு. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு நாங்கள் மத்திய அரசு கேட்டோம். இவர் தானே இன்னைக்கு ஆட்சியில் இருக்காரு. ஏதோ ஒரு உதாரணத்தை, ஒரு எடுத்துக்காட்டை இவங்க கேட்டாங்க, அவங்க மறுத்துட்டாங்கன்னு இன்னைக்கு முதலமைச்சரால் சொல்ல முடியுமா? இந்த சன் நியூஸ் அரங்கத்திலேருந்து நான் சொல்றேன், இவங்க நாங்கள் கேட்டு இதுக்கு ஒரு ஆதாரம் அவரால் வெளியிட முடியுமா? தேவையில்லை. எங்களுடைய புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் மனதில் இன்னைக்கு இல்லை, உலகம் இருக்க வரைக்கும் இருக்கக்கூடியவர். அதனால அந்த விழாவை நாங்கள் நலத்திட்ட உதவிகளோடு ஒரு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் முழுதும் எங்களுடைய கட்சியின் சார்பாக மிகச்சிறப்பாக கொண்டாடின. இவர்களை போல குடும்ப விழாவாக குடும்ப உறுப்பினர்களை முதல் வரிசையில் உட்கார்ந்து வச்சுக்கொண்டு செம்மொழி மாநாடு மாதிரி நடத்தியவர்கள் நாங்கள் கிடையாது. அதே போல புரட்சி தலைவியை பொறுத்த வரைக்கும் அங்க நினைவு இல்லத்தை வேதா இல்லத்தை நினைவு இல்லமா ஆக்கினதுல இருந்து, அவங்களுக்கு நினைவு மண்டபம் அமைச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மௌன ஊர்வலம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு நினைவு நாளிலும் நாங்க அவங்களுக்கு எப்படி மரியாதை செய்யணும் நீங்க எங்களுக்கு சொல்லி தராதீங்க. இன்னைக்கு உயர்கல்வித்துறை வளாகத்துல அம்மையார் எங்களுடைய புரட்சி தலைவர் சிலையை வச்சுட்டு அதை நாங்க வருஷம் அவருடைய நினைவு நாள்ல நாங்க மரியாதை செலுத்தணும்னு கேட்ட போது கூட மறுத்தவர்கள் இவர்கள். அதே போல நினைவு மண்டபம் அமைப்பதற்கு அதெல்லாம் செய்யக்கூடாது, இறந்தவர்களுக்கு அங்கே புதைப்பதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க இன்னைக்கு தடுத்து வச்சிருக்கோங்க. நீங்க எங்களுடைய அம்மாவினுடைய அந்த இடத்துல கட்டுறதுக்கு எத்தனை கேஸ், அதே கலைஞர் இருந்த போது என்னாச்சு? ஓவர் நைட்ல அந்த கேஸ் எல்லாம் நீங்க தூண்டி விட்டவங்களை நீங்க வாபஸ் வாங்குனீங்களா இல்லையா? அப்ப திரைமறைவுல நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? அப்ப எங்களுடைய தலைவர்களை எப்படி கொண்டாட வேண்டும் என்று தெரிந்து கொண்டதே எங்களை பார்த்து நீங்க. அதுக்கப்புறமா தான் கலைஞர் மரணித்த பிறகு நீங்க மௌன ஊர்வலமா பேரணியா வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சிறப்பான விழாக்களை நீங்க நடத்திருக்கீங்கன்றீங்க. நன்றி. நீங்க சொன்னா அவங்க பேசுவாங்க, மற்ற 3 விருந்தினர்கள் இருக்காங்க. பயந்துகிட்டு முதலமைச்சர் தலைவர்களை பற்றியும் கட்சியை பற்றியும் உளறி கொட்டி இருக்கிறார் அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். கலைஞர் அவர்கள் இறப்பதற்கு முன்பாகவே அம்மையார் ஜெயலலிதா இருந்துட்டாங்க, எம்ஜிஆர் இருந்துட்டாங்க. யார் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அமைதி ஊர்வலம் போறது வழக்கம். அது உலகமே இவங்களை பார்த்து எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்களா? யார் சாவறாங்களோ அவங்களுக்கு அமைதி ஊர்வலம் போறது வழக்கம், அதை கொண்டாடுறது வழக்கம். ஆனா என்ன 100ஆண்டு விழா எல்லாம் கொண்டாடுறது வழக்கம். இதெல்லாமா பார்த்து இதை நாங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதா? ஸ்டிக்கர் ஒட்டுறதுல பிஎஸ்டி வாட கட்சி முடிச்சிங்களா? நன்றி நன்றி, உங்க ரெண்டு பேருக்கு நன்றி. ஒரு மற்ற 3 விருந்தினர்கள் நான் வளரல, நீங்க தான் அழுதுறீங்க. எடப்பாடி மாதிரியே அழுதுட்டு இருக்கீங்க. எடப்பாடி மாதிரியே நீங்க தான் அழுதுட்டு இருக்கீங்க. அதனால நீங்க பேசாதீங்க, வளரங்கள நீங்க வளராதீங்க. இதுல இருந்து எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, எவ்வளவு கேவலமான அரசியல் செய்து, கேவலமான அரசியலுக்கு பட்டயம் வாங்கி இருக்குது அதிமுக. நன்றி சார், நன்றி நன்றி. திரு ஜென்ராம் அவர்கள்ட்ட கேட்கலாம். சரி, திமுக அதிமுக பார்வை ஓகே. நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை ஒரு அரசியல் நாகரிகம்னு பார்க்கிறதா, கலைஞரை பற்றி பிஜேபி முகாமில் ஒருத்தர் வானலாக புகழ்ந்து பேசுகிறத ஒரு கூட்டணி கணக்கு அதுக்கு பின்னாடி இருக்குது, பிஜேபி போன தேர்தலில் திமுகன்ற கட்சியே தேர்தலுக்கு பின்னாடி இருக்காது அப்படின்லாம் முக்கியமான தலைவர்கள் பேசிட்டு போனாங்க. இப்போ ஒரு அரசு விழா அப்படின்னு என்ன விழான்னு வச்சுக்கிட்டாலும் பேசப்பட்டது கலைஞரை பற்றி,
அவருடைய பெருமைகளை பற்றி பேசுகிறாங்க. அது வந்து நாகரிகம் அப்படின்ற அளவில் அது பார்க்கணுமா? அதுக்கு பின்னாடி வேற ஏதேனும் பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கா? நாகரிகம் தாண்டிய அரசியல் ஏதோ இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜ்நாத் சிங் பேசினதில்ல. ஏன்னா 2014 2024 தேர்தல் முடிவுகள் வர்ற வரைக்கும் ராஜ்நாத் சிங் இதே கேபினெட்டுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் ராஜ்நாத் சிங்க்கு என்ன மரியாதையை பாரதிய ஜனதா கட்சியும் பிறரும் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போது பிரதமராகும் கனவு பாஜகவில் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் சாத்தியம். ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் அந்த கனவை கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடும் அப்படின்னு மக்களவையில் ராகுல் காந்தி பேசியதன் தொடர்ச்சியாக ராஜ்நாத் சிங்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது தமிழ்நாடு அரசு விழாவுக்கு கூப்பிட்டு கலைஞருடைய புகழ் பாடச் செய்திருக்கிறது அப்படிங்கிறதும் ராகுல் காந்தி அங்கு பேசியதன் தொடர்ச்சியாக எனக்கு தோன்றுகிறது. அதுல ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு. நாடாளுமன்றத்தில் மோடி அமித்ஷா அப்படின்ற 2 பேருக்கு நடுவில் ஒரு அவை முன்னவராக ராஜ்நாத் சிங் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தியோ மற்றவங்களோ மோடி அமித்ஷாவை விட ராஜ்நாத் சிங்கை வேற ஒரு பெடஸ்டலில் வச்சு பார்க்குறாங்க. அது அவருடைய பேச்சில் ராகுல் காந்தியோட பேச்சில் வெளிப்பட்டது. இப்போ ராஜ்நாத் சிங்குக்கு இவங்க அழைப்பு கொடுக்கறதோ, ராஜ்நாத் சிங் அவராகவே வந்து நீங்கள் எங்கள் மாநில தலைவருக்கும் எங்கள் லோக்கல் மினிஸ்டருக்கும் சொல்லிடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அவராகவே வர்றதும் பிஜேபியோட கணக்கிலேருந்து பார்க்கணுமா, இல்லை திமுக அவரை ரீச் அவுட் பண்ணுறதுலேருந்து பார்க்கணுமா, இல்லை ராஜ்நாத் சிங் அவரோட ஸ்டேச்சரை அவருக்கு வந்து ஒரு அக்செப்டபிலிட்டி இருக்குது, வாஜ்பாய் மாதிரி எனக்கு மோடியை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட என்ன ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்கன்னு அவர் காட்ட விரும்புகிறாரா? இந்த 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ப்ராப்ளம் சால்வராக கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறது ராஜ்நாத் சிங்கை தான் முன்வைக்கிறாங்க. எதிரணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோடு பேசுவது, அவர்களை ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறது, அல்லது வேறு ஏதாவது செய்வதற்கு அவர்களிடமிருந்து ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்கிறதுன்னு மமதா பானர்ஜியோட பேசுகிறதுக்கோ அல்லது பஞ்சாப் முதலமைச்சரோட பேசுவதற்கோ ராஜ்நாத் சிங் தான் பேசுகிறார். அது போல இதே ராஜ்நாத் சிங் 2014 இருந்தார். ஆனால் அப்போது அவருக்கு இந்த முக்கியத்துவம் கிடைக்கல. வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்த ஆண்டுல அவர் தான் பிஜேபியோடைய அகில இந்திய தலைவர். ஆமா, இப்போது அவர் தான் சாணக்கியர் வியூகம் வகுத்தாருன்னு சொல்லி அப்போ அவரை பாராட்டினாங்க. ஆமா, இப்போ திடீரென்று அவருக்கு ஒரு முக்கியத்துவம் அங்கே கிடைக்குது. அந்த முக்கியத்துவத்துக்கு காரணம் ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், மமதா பானர்ஜி போன்ற இந்தியா கூட்டணியின் தலைவர்களாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. அவர்களோடு சுமூகமான ஒரு உறவை வைத்திருக்கக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறாரு. அது ஒரு பக்கம். அதனால ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறதும் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை பாராட்டி பேசுவதும் முக்கியமான நிகழ்வுகளாக இருக்குங்கிறது உண்மைதான். இது எப்படி சார்? அவர் வந்து ஒரு ஹிந்துத்துவால ஊறி போன ஒரு தலைவர், ஒரு ஒரு யூபி சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் மாதிரியோ அல்லது மோடி மாதிரியோ இந்த பிராண்ட் ஆஃப் ஹிந்துத்துவா இல்லைன்னாலும் அவர் இன்னொரு அதனோட மென்மையான முகமாக வாஜ்பாய் மாதிரியான ஒரு முகமாக இருக்கலாம், ஒரு அக்செப்டபிள் டு அதர் கேம்பு கூட இருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் கலைஞருடைய இதில் வந்து இவ்வளவு எல்லோரும் எழுது நின்று கைத்தட்டுங்க அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுங்கன்னு சொல்கிறதும், அவர் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாதவர், கூட்டாட்சிக்கு பங்களித்தவர் அப்படின்லாம் பேசுகிறதையும் அந்த முகாம் ரசிக்குமா? அதில் அதோட கணக்கு என்ன? அந்த முகாம் ஒரே முகாமாக இல்லை அப்படிங்கிறது தான் இதில் வெளிப்படுகின்ற உண்மை. அதாவது இந்துத்துவ அஜெண்டாவோடு இருக்கக்கூடியவர்கள் தானே எல்லாரும். அதில் ஒருவரை பார்க்க முடியும், ஒருவரை செலக்ட் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் விஹெச்பி தலைவராக இருந்த அந்த குஜராத், அவர் பேர் எனக்கு இப்போ திடீரென்று நினைவுக்கு வரல, அசோக் சிங்கல், அப்புறம் பிரவீன் தொக்காடியா, அவர்களெல்லாம் இப்போ எங்கே? இந்த மோடி ஷா தலைமை எமர்ஜ் ஆனதற்கு பிறகு அன்று இதே இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுத்து கொண்டிருந்த பல தலைவர்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? இப்போ அதிலிருந்து ஒருவரை வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளே கொண்டு வர்றாங்களா? பாஜகவுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கையாளும் அளவுக்கு இந்தியா கூட்டணி வலுவடைந்து விட்டதாங்கிற ஒரு கேள்வி அதுக்குள்ளே இருக்குது. அது ஒன்று. இங்கே அதிமுக குற்றம் சாட்டுகிறது அல்லது வேறு சிலர் தமிழ்நாட்டில் குற்றம் சாட்டுகிறார்கள்ங்கிறது ஒரு உள்நோக்கத்தோடு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் உண்மை இருப்பதாக நான் நினைக்கல. வதந்திகளும் அவதூறுகளும் ஊகங்களும் செய்திகளாகவும் தொலைக்காட்சி உரையாடல்களாகவும்
உருப்பெற்று மக்களிடத்தில் ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குவதை தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக சில எதிர்க்கட்சிகள் பிஜேபியை நோக்கி டிஎம்கே நகருதுன்றத ஒரு பெர்செப்ஷன் உருவாக்குறாங்க. என்டிஏ பக்கத்துல பிஜேபி பக்கத்துல திமுக நகருதுங்கிற ஒரு பெர்செப்ஷனை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு அதிமுக பாஜகவின் கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. அதை செய்வதன் மூலமாக என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, திமுக மேல தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு சந்தேகம் விதைக்கப்பட வேண்டும். அவர்களிடத்தில் ஒரு சந்தேகம் விதைக்கப்பட வேண்டும். திமுகவினுடைய கிரெடென்ஷியல்ஸ், செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் மேல, ஃபெடரல் கிரெடென்ஷியல்ஸ் மேல, அவர்களுடைய டெமோக்ரஸியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பற்று மேல சந்தேகத்தை விதைத்து திமுகவின் ஆதரவு சக்திகளை திமுகவிடமிருந்து பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள் நோக்கத்தோடு இந்த குற்றச்சாட்டு அவர்களால் முன்வைக்கப்படுகிறது. சார், ஒரு நாடாளுமன்ற தேர்தல் 2019, ஒரு சட்டமன்ற தேர்தல் 2021, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 2024, இது எல்லாமே ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரே பிளாங்க்ல திமுக சந்திச்சது. அந்த அடிப்படையில் தான் கூட்டணியை உருவாக்குனீங்க. அதுதான் பிரதானமான தேர்தல் பரப்புரையில் ஒரு முக்கியமான விஷயமாக திமுகவும் திமுக கூட்டணி கட்சி முன்னெடுத்தாங்க. இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்து வலிமையான ஒரு பிஜேபி எதிர்ப்பு கட்சி அப்படின்னு ஸ்டாண்ட் பண்ணிட்டு தேர்தலை எதிர்கொண்டு அரசியல் செய்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பிஜேபியோடைய டாப் மோஸ்ட் லீடரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அப்படின்னா அதை ஏடிஎம்கே பயன்படுத்திக்காதா? ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க வந்து அதை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? இந்த ஒரு நிகழ்வில் அந்த முடிவுக்கு வந்து விட முடியுமா? ஒரு நிகழ்வை வச்சு வர முடியும், ஒரு நிகழ்வை வச்சு ஏதாவது முடிவுக்கு வந்து விட முடியுமா? மற்றபடி இந்தியா கூட்டணியில் திமுக உறுதியாக இந்தியா கூட்டணியோடு இருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் வரும்படி முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதாவது செய்தாரா? அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய கிளையில் கூட்டணி கட்சிகளுக்கு விரோதமாக ஏதாவது செய்தாரா? அவர்கள் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஸ்டாலினோடவோ திமுகவோடவோ பெரிய முரண்பாடுகள் கொண்டிருக்கிறார்களா? அந்த முரண்பாடுகள் எதிர்ப்பு என்ற அளவில் எதையும் உருவெடுத்திருக்குதா? அப்படி இருந்தால், முரண்பாடுகள் இருந்தால் எதிர்ப்புங்கிற லெவலுக்கு வந்திருக்குதா? அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி பிரியும் அவர் வருவார் இவர் வருவாருன்னு 2023 அதிமுக சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு எந்த கிரவுண்ட் இருந்தது? ஒரு கிரவுண்டும் இல்லை. அதே போல தான் இப்போவும் ஒரு கிரவுண்டே இல்லாமல் சொல்றாங்க. தேர்தல் உத்தியாக கூட திமுக பாஜக பக்கம் காங்கிரஸோட தேர்தல் உத்தியில முக்கிய பங்கு வகிக்கிற வார்ரூம் அகில இந்திய தலைவர் சசிகாந்த் செந்தில் ஒரு கருத்து சொல்றார். திமுகவும் காங்கிரஸுக்கும் இருக்கிறது வந்து ஒரு கொள்கை ரீதியான உறவு, அந்த உறவு தொடருது. எடப்பாடி அட்டன் பண்ற முயற்சி வெற்றி பெறாது, இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு அவர் கடந்து போறார். சசிரேகா, நீங்க குறுக்கிட வரும். அரசியல்ல எதுவும் சாத்தியம். கடந்த காலங்களில் 98 என்ன நடந்தது, 99 2004 வரைக்கும் ஓரிரவில் நாங்கள் ஆட்சியை கலைத்து விட்டு அங்கே இருந்து வரும்போது நாங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இவர்களோடு கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது தொடர்ந்தது. அந்த மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தது. யாரால முதல்ல பாஜக 4 எம்எல்ஏக்கள் இங்கே கிடைத்தார்கள்ன்றதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் வரலாறு. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், வரலாறு. இப்போ அதற்கான முகாந்திரங்கள் இல்லை. இதை நாங்கள் அரசியலாக பயன்படுத்துறோம்னா, அரசியல் கட்சிகளில் எப்போ ஒரு கட்சி அரசியலா பயன்படுத்துதோ எந்த ஒரு சந்திப்பும் அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் சரி, அவர்களை போய் நான் ஒரு ஃபார்முலா எல்லாமே அரசியலாகத்தான் பார்க்கப்படும். இந்த மூவ் அரசியல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு பொலிட்டிக்கல் மூவா தான் பார்க்கப்படும். அதுக்கு முன்னாடி அவங்க நான் சந்திக்க மாட்டேன், அதற்கான ஆதாரங்களை நான் சொல்லிடுறேன். சார் சொன்னதுக்கு தான் இல்ல, அப்படி இல்ல, இந்த ஒரு நிகழ்வை வச்சு நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா? இவர்கள் இதுக்கு முன்னாடி பாருங்க, நான் குடியரசுத் தலைவர் சாரி ஆளுநர் கொடுக்கிற விருந்துல கலந்துக்க மாட்டோம், இல்ல 2 நாள் கழிச்சு அரசு சார்பா கூட்டணி கட்சிகள்லாம் கலந்துக்காதீங்க தமிழ்நாட்டுல சொல்லிட்டு அரசு சார்பா 2 பேர் பார்லிமெண்டோட கடைசி நாள்ல உங்க கூட்டணி கட்சிகளே பெஞ்சமின் டி ஜெயக்குமார் எதுக்கு அனுப்புனீங்க? நாங்க கலந்து மாட்டோம் சொல்லலையே. நாங்க சொல்லலையே. நீங்க எதுக்கு அனுப்புனீங்க? எப்போதுமே நாங்க கலந்து மாட்டோம் சொல்லல. வச்சுக்கிறதுக்கு போனீங்களா? ஆளுநர் ஒரு கட்சியோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எப்படி பார்க்கணும்னா, பாராளுமன்றத்தில் வக்ஃப் பில்லு வருது, கடைசியா வர்ற ஒரு பில்லு, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பட்ஜெட்டா இருக்கட்டும், அவங்க ஒரு என்ன மூவை வைத்தாலும் அதில் பேசுகிற டிஎம்கே மெம்பர்ஸ் பிஜேபி கவர்மெண்ட்டுடைய எந்த பொலிட்டிக்கல் மூவையாவது ஏற்றிருக்கிறாங்களா? அதில் ஒவ்வொன்றிலையும் எதிர் நிலையில் நின்று அரசியல் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களை பார்த்து
நீங்க வந்து அவங்க எதிர்ப்பு இல்ல, அவங்க வந்து சமரசம் ஆயிட்டாங்கன்னு எப்படி சொல்ல நிதி முடியும்? ஆயோக் கூட்டத்துல ஏன் கலந்துக்கல? இப்போது இவர் பாஜகவுக்கு நேரடியா அண்ணாமலைக்கு போன் போட்டு அழைக்கக்கூடியவர், டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிடுவேன் சொல்றவர், வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை ஒழிப்பேன் முத்தாய்ப்பா வரும்போதெல்லாம் பேசுற இந்த பிரதமர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் முடிந்த உடனே சாஃப்ட் ஹேண்ட்ல எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நிதி ஆயோக்ல நீங்க கலந்துருக்கு. இது நீங்க ராஜ்நாத் சிங் ஏன் அழைக்கணும்? ஒண்ணே அதை முடிச்சிடறேன். அவர் குறுக்கிட்டாரு. இல்ல ஒரு நிமிஷம், ஜென்ராம் குறுக்கிட்டாரு, ஒரு நிமிஷம். அந்த 99ல நடந்த விஷயத்தை அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து வாஜ்பாய் அரசை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சியை ஜெயலலிதா எடுத்தாங்க. அதுக்கு கவுண்டராக வந்து திமுக போய் ஆதரவு கொடுத்தாங்க. அது தனி விஷயம். அப்படி ஒரு நெருக்கடி இப்ப என்ன இருக்கு? எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. அதாவது முரண்பாடு, கொள்கை முரண்பாடு கொண்ட பாஜகவோட கொள்கை முரண்பாடு கொண்ட திமுக உறவு கொண்டாடுவதற்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலை இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுல அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் லைனே வந்து ஆட்சியை காப்பாற்றிக் கொள்றதுக்காக ஒன்றிய அமைச்சர் அழைச்சி, ஆட்சிக்கு என்ன நெருக்கடி இருக்கு? ஒரு நெருக்கடியும் இல்ல. ஆட்சியை காப்பாற்றுவதற்கு எந்த நெருக்கடியும் இல்ல. அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஆதரவு விலக்கி கொண்ட எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. கட்சிக்குள்ள ஒரு சிலர் வந்து உள்ளுக்குள்ள எப்போதும் உள்ளுக்குள்ள இருந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுடைய தொந்தரவுகளை எல்லாம் மீறி ஆட்சி நடத்துவதற்கு அவருக்கு ஒன்றிய அரசினுடைய தயவு தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா மு.க. ஸ்டாலினுக்கு அப்படி எந்த தொல்லையும் கிடையாது. அந்த ஆட்சி அந்த ஆட்சி 5 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கொள்கை முரண்பாடு கொண்ட ஒரு கட்சியோட உறவு கொள்வதற்கு தேர்தல் உத்தியாக கூட செய்யறதுக்கு அவசியம் இல்லை. 2019, 2021, 2024 3 முதன்மையான தேர்தல், பெரிய தேர்தல்களை இந்த கூட்டணி தனியாக நின்றே வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தேன்கூட்ட கலைச்சு தன் தலையில தானே மண்ணள்ளி போட்டுகின்ற வேலையை ஒருவருமே செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா திமுக செய்யவே செய்யாது. திரு ரவீந்திரன் துரைசாமி, திமுகவுடைய நம்பகத்தன்மையை அசைத்து பார்க்கிற திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு சந்தேக விதைய தூர ஒரு விஷயத்தை அதிமுக செய்கிறது அப்படின்றது திரு ஜென்ராம் அவர்களுடைய பார்வை. கூட்டணி கட்சிகளை புறந்தள்ளிட்டு பிஜேபி அமைச்சரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறதே இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக செய்கிறாரு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்படி ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக நடந்த ஒன்றா, இது அரசியல் நாகரிகம்ன்ற ஒரு பார்வையில் எடுத்துக்கொள்ளணுமா, இல்லை வேற ஏதேனும் அரசியல் நகர்வுகள் இதில் இருக்கா? திமுக கழகத்தோட 22 எம்பிக்களுக்குள்ள முக்கியத்துவம் தான் இதில் இருக்குது. இதே கோரிக்கைகள் ஒரு 1.5 வருஷம் இருக்கும்போது அப்படி தள்ளி போடப்பட்டது. இதே தமிழ்நாட்டிலிருந்து 37 மக்களவை உறுப்பினர்களை அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மையார் 14 பெற்றபோது அது சூப்பர் ப்ளோஸாக தான் இருந்தது. அதே மாதிரி திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2019 பெற்றபோது அதுவும் சூப்பர் ப்ளோஸாக தான் இருந்தது. இப்பொழுது ப்ரீபோல் அலையன்ஸ் 293 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாலும் பாஜகவின் பலம் என்பது 240 தான். இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த அரசு இப்பொழுது கவிழ்கிறது, அப்போது கவிழ்கிறது என்று ஆர்டம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது கவிழாது என்பது நம்மளோட கருத்து என்றாலும் கூட அவர்கள் நம்புகிறார்கள், கனவு காண்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தேர்தல் கூட்டணி என்பது பாஜகவுக்கும் இன்றைக்கு அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெளிவாக கூறியிருப்பது போல், தேர்தல் கூட்டணி என்பது பாஜகவிற்கும் திமுக கழகத்திற்கும் சாத்தியமில்லை. காரணம், அன்றைய தினம் 99 வாஜ்பாயுடன் கூட்டணி வந்தார் என்றால் அது தமிழகத்தில் வெற்றி பெற்ற வாஜ்பாய். பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இல்லை, அதற்கான சூழல் இல்லை. பிஜேபிக்கும் அந்த தேவை இல்லை, டிஎம்கேக்கும் அந்த தேவை இல்லை. 2 பேரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து அரசியல் செய்து கொண்டே இருக்கலாம் அப்படின்றது உங்களுடைய புரிதல். இந்த மாதிரியான நெருங்கி வர்றது மாதிரியான நிகழ்வுகள் இருக்குல்ல, அதாவது அரசு விழாக்கள், அரசியல் வேற, அரசு நிர்வாகம் வேற, அப்படி மக்கள் புரிஞ்சு கொள்வாங்களா? அரசு நிர்வாகங்கிறத விட சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளியில மோடி விளையாடுறார். இதே விளையாட்டை 8 எம்பிக்கள் உள்ள மகாராஷ்டிராவில் சரத்பவார்கிட்டே மோடி காட்டுவார். ஏன்னா இந்த அரசு தங்களை நம்பி தான் இருக்குதுன்னு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நம்புகிறாங்க. அவங்கள உசுப்பி விடக்கூடிய வேலையில் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களும் பெரிய அளவுக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உண்மை நிலைமை ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. 293 இடங்கள் இருக்குது என்றாலும் லாலு யாதவ் போன்றவர்களெல்லாம் ஆகஸ்ட் 15க்குள்ள கவர்மெண்ட் விழுதுன்னு சொல்லும்போது ஒரு அபண்டன் காஷனில் எலக்ட்ரல் அலையன்ஸுக்கு வாய்ப்பு இல்லைன்னு 100% தெரியும். ஆனால் ஒரு நட்புறவை மு.க. ஸ்டாலின், சரத்பவார் போன்ற தலைவர்களோடு
மோடி எடுப்பார். சார், நீங்க சொல்றதுல ஒரு முரண்பாடு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு ராஜதந்திர நகர்வு, இந்த கவர்மெண்ட் வந்து சந்திரபாபு நாயுடுவால அல்லது நிதிஷ்குமாரை மட்டும் சார்ந்து இல்லை, அவங்க வாபஸ் பெற்றுட்டா கூட எங்களுக்கு வந்து வேற கட்சிகள் ஆதரிப்பாங்கன்ற தோற்றத்தை மோடி தர விரும்புகிறாரு. அந்த ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு நடக்கிற அரசியல் நகர்வுன்னு சொல்றீங்க. நிதிஷ்குமாரை விடவும் சந்திரபாபு நாயுடு விடவும் பிஜேபி எதிர்ப்பு அரசியலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்குல்ல. சந்திரபாபு நாயுடு இந்த ஆட்சியை கவிழ்ப்பாங்கன்னா அங்க போய் விட்டு கொடுத்து அந்த ஆட்சியை காப்பாற்றுற இடத்துக்கு திமுகவும் அதனுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் போவாங்களா? அது நான் தெளிவா இருக்கிறேன் குணா. ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில 33% பலம் கொண்ட ஒரு அணி, கெமிஸ்ட்ரியில 53 எடுத்தாங்க, 45 எடுத்துறாங்க, இப்போ 47 எடுத்திருக்கிறாங்க. அவங்க வெற்றி பெறுவதோட ஒன்றா தான் இருப்பாங்க. அதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இன்னைக்கு வந்து அதிகாரத்துக்காக தான் அரசியல், வெற்றி கிடைக்குது, அவங்க ஒன்றா தான் இருப்பாங்கங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் பல அணிகளை மாறின நிதிஷ்குமார் என்ன நினைப்பார், நம்மளை மாதிரி தானே ஸ்டாலின் 22 ஆதரவு கொடுத்துட்டாருன்னா நம்ம ஒரு முயற்சி எடுத்தால் அது தோற்று போகும்னு மோடிக்கு எதிராக மூவ் பண்ணவங்களோட முயற்சியை முறியடிக்கிறதுக்குள்ள அவங்க எண்ணத்தையே கனவையே முறியடிக்கக்கூடிய ஒரு செயல் தான் இது. இதோட விளைவு என்னன்னா, ஒரு கோணத்துல பார்த்தாலும் திமுக மாதிரி நேரடியா எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற கட்சியோட இணக்கம் பாராட்டுவது, சந்திரபாபு நாயுடுவோட பாராட்டுவது, தாக்கரேயோட சமரசம் செய்யறது அல்லது மம்தாவை ரீச் அவுட் பண்றது, இப்படிலாம் ஒரு சமரசம் அல்ல, அபண்டன்ட் காஷன்ற பேர்ல பண்ணா கூட அது மோதின்ற ஒரு ஆளுமை, வீழ்த்த முடியாத ஆளுமை, பயங்கரமான செல்வாக்கு படைத்தவர்ன்ற ஆளுமையோடைய ஸ்டேச்சரை குறைச்சிடாதா? எங்க பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் வாங்குங்க. 240 தான் இருக்கு. மோடி அடாப்டபிலிட்டி உள்ளவர், எப்படி எந்த இடத்துல எப்படி அடாப்டபிலிட்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணுன்னு தெரிஞ்சவர். என்ன சொன்னாரு, பாரசைட்னாரு காங்கிரஸை. பாரசைட்னா உங்க கூட பழகிட்டு உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டை சுரண்டக்கூடிய கட்சி காங்கிரஸ்ன்னு சொன்னாரு. அதில் தான் அவர் மூவ் பண்றாரு. தமிழ்நாட்டில் லெஸ் தன் ஏ பாரசைட் தான் காங்கிரஸ். 41 சீட்டு திமுக கலைஞர் கொடுத்தாரு, 8 தான் ஜெயித்தாங்க. இப்போ அவங்களோட பலமே ஒரு 4% தான். இதை இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு காங்கிரஸ் ராஜ்நாத் சிங் விழாவுக்கு வந்தாலும் வேற வழி இல்லாமல் ராகுல் காந்தி ட்வீட் போட்டு தான் தீரணும், சிதம்பரம் இதை பாராட்டி தான் தீரணும், காங்கிரஸ்காரங்களும் வந்து தான் தீரணும். இந்த பாரசைட்டு ஸ்டாலினை நம்பி இருக்குது, இந்த பாரசைட்டு அகிலேஷ் யாதவ் நம்பி இருக்குது, இந்த பாரசைட்டு தேஜஸ்வி யாதவ் நம்பி இருக்குது, இந்த பாரசைட்டு சரத்பவாரை நம்பி இருக்குங்கிறது காட்டுறது தான் மோடிக்கு வீகம். மோடி வந்து இந்துத்துவாவில் மேக்சிமத்தை அடைஞ்சிட்டாரு. இனிமேல் அவர் பல அடிப்படையில் தான் அவர் நகர்வார். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி நகர்வு தான் இது. இதில் திமுக பொறுத்தளவில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்திரா காந்தி அம்மையார் வந்து 1969ஆம் ஆண்டு தன்னோட பிரசிடென்ட் கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கிறதுக்கும் பதவியை காப்பாற்றுறதுக்கும் சார்ட்டர்ட் பிளேட்டில் வந்து கலைஞரை வந்து ஆலிவர் ரோட்டில் சந்தித்து எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் காப்பாற்றலன்னா என்னோட பிரைம் மினிஸ்டர் பதவி போகும்னு சொன்னாப்புல அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அன்னைக்கு கிடைச்சிது. அண்ணா எடுக்காத ஒரு முடிவை கலைஞர் எடுத்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஆல் இண்டியாவில் கிடைச்சிது. இன்னைக்கு எலக்ட்ரல் அலைன்ஸுங்கிறது வின் ஃபர்ஸ்ட்டில் தான் போவாங்க. அதே வேளையில் பாஜக என்ன நினைக்குதுன்னா காங்கிரஸை மார்ஜினலைஸ் பண்ண பாஜக நினைக்கிறாங்க. அதில் எல்லா ஸ்டேட்லையுமே இதை பண்ணுவாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு ஸ்டாலின் முக்கியமானவருங்கிறதும் காங்கிரஸ் உங்க பார்வையில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் அல்ல திமுகவுக்கும் தரக்கூடிய முக்கியத்துவம் பிஜேபி இறங்கி வந்து அதை செய்தா கூட அது காங்கிரஸ்க்கு வைக்கக்கூடிய ஒரு செக்கு. கண்டிப்பா ஒரு வழி இல்லாம ராகுல் காந்தி அதுக்கு ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஸ்டாலினும் கூட்டணி தொடருங்கிறதுக்காக அன்பு சகோதரர் ஒன்றிணைந்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு. என்றாலும் காங்கிரஸ் அவங்க 2 பேருக்கு அனுப்புறாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புறாரு, லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு அனுப்புறாங்க. 2 பேருமே வாழ்த்து கடிதம் கொடுக்குறாங்க. நேற்றுக்கு ப. சிதம்பரம் வாழ்த்தி மெசேஜ் போடுறாரு பிரதமருக்கு, இந்த மாதிரி இல்ல கலைஞருக்கு இந்த மாதிரி கரெக்டான மூவ் முதல்ல பண்ணது கூடிய ஒன்றுன்னு ப. சிதம்பரம் தான். அவங்க யாரும் அரசியல் நோக்கமா இத பார்க்கலையே. இல்ல மோடிக்கு எடப்பாடி பார்க்கறாரு, காங்கிரஸ் பார்க்க தவறுதா? மோடிக்கு நோக்கம் ப. சிதம்பரத்துக்கு தெரியுது. அதனால தான் அவர் அதை பெர்சியூட் பண்ணியிருக்கிறாரு. ராகுல் காந்தி அதுக்கு பிறகு தான் போட்டிருக்கிறாரு. பாஜகவை பொறுத்தளவில் இங்க காங்கிரஸ் ஸ்டாலினை நம்பி 9 சீட்டு வந்தாங்க, 10 சீட்டு வந்தாங்க. பாஜக ஒன்றும் வரல. நீங்க பிஜேபி கோணத்துல சொல்றீங்க. நான் இன்னும் இதுக்கு இன்னொரு பரிமாணம் ஜென்ராமுக்கு பதில் சொல்லிடுறேன். ஜென்ராமுக்கு பதில் சொல்லிடுறேன். எனக்கு சேர்த்தே பதில் சொல்லுங்க. இதுக்கு சேர்த்தே பதில் சொல்லுங்க. அதாவது திமுக வந்து பிஜேபி மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா நியாயமா ஆதங்கப்பட வேண்டியது காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய கட்சிகள் விமர்சிக்கணும், ஆதங்கப்படணும், கேள்வி கேட்கணும். அவங்க அந்த விழாவுக்கு போறாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் வந்து கேள்வி எழுப்புறாரு. அண்ணாமலை கூட இன்னைக்கு வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு.
அவர் இதில் அரசியல் செய்ய பார்க்குறாரு, கிணத்து தவளை போல இருந்து செய்கிறாருன்னு அவர் விமர்சிக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் இதை பார்க்காத ஒரு பார்வையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவர் வந்து கூட்டணி இல்லாமல் இருக்கிறாரு. அவர் கூட்டணி எதிர்பார்த்து அவரோட நகர்வை செய்கிறாரு. அவரோட விஷ்புல் திங்கிங்கில் போகிறாரு. இன்னொன்று ஜென்ராமுக்கு என்ன சொல்கிறான்னா, ராஜ்நாத் சிங்கை அனுப்பி வச்சதே மோடி தான். ராஜ்நாத் சிங் 2029 மோடி தான் பிரதமர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல சொன்னது இதே ராஜ்நாத் சிங் தான். நீங்கள் அதில் பிளவுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, சொல்ல வரீங்க, சொல்லுங்க. ஒருவருக்கு தான் பிரதமராகும் கனவு அப்படின்னு சொன்னார் ராகுல். அதன்படி தான் ராஜ்நாத் சிங் சொல்றாரு. இல்ல, அதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த கனவு இருக்குன்னு சொன்னார்னா அவருக்கு சிக்கல் வரும். ராகுல் பேசியது ஜிஎஸ்டி, அது மெடிக்கலுக்கு எமர்ஜென்சிக்கு இருக்கிற ஜிஎஸ்டி ரொம்ப காலமா இருக்கு, இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு இருக்கிற ஜிஎஸ்டி. ஆனா நிதின் கட்கரிக்கு இப்பதானே கடிதம் எழுதணும்னு தோணுது. கட்கரிக்கு தோன்றது மாதிரி ராஜ்நாத் சிங்க்கு ஒரு கணக்கு இருக்காதா? அவர் இதெல்லாம் தாண்டின ஒரு ஆளுமை. நான் வந்து நேரோ இல்ல, யாரோட கணக்கு ரீச் அவுட் பண்ண முடியும், என்னோட அக்செப்டபிலிட்டி பெருசு. யாருடைய கணக்கு? ரவீந்திர சாமி பேசுவது எல்லாம் கூட மோடியினுடைய பார்வை தான், பிஜேபியினுடைய பார்வை கிடையாது. பிஜேபியில இன்னொரு செக்ஷன் வேற பார்வையோட உள்ள இருக்கு. என்ன பார்வை டோட்டலா ரவி வந்து இக்னோர் பண்றாரு. என்ன பார்வையா இருந்தாலும் மோடி தான் 2029 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறத முத சொன்னது ராஜ்நாத் சிங் தான். ராஜ்நாத் சிங்கை மதிக்கிறோம். அவர் வந்து தேசிய தலைவராக இருக்கும்போது 19 சார் இல்ல 19 24 இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே சொன்னார். எலெக்ஷன் டைம்லயே சொன்னார். நீங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, ஜென்ராமுக்கு தெரியும். அந்த யார் பிரைம் மினிஸ்டர்னா அதுக்கு பிறகும் 29 மோடி தாங்கன்னாரு. 4வது முறை மோடி பிரதமருங்கிறத நம்பர் 2 ராஜ்நாத் சொல்லியிருக்காங்க, நம்பர் 3 அமித்ஷாவும் சொல்லியிருக்காங்க. அவரால் அந்த 75 வயதுக்கு மேல பிரதமராக தொடர்வதற்கான எக்ஸம்ஷன் அவரே கொடுத்துட முடியுமா? கட்சி விதியை மீறுறாரா ராஜ்நாத் சிங்? அதெல்லாம் 2 தடவை வாஜ்பாயும் அத்வானியும் தோத்த இடத்துல சோனியாவை தோத்த மோடி ஹீஸ் அபவ். அதுதான் ரிசல்ட். நீங்க பார்த்துட்டே இருங்க. அவருக்கு அந்த விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான். 75 மார்கதர்ஷ் மண்டல்லாம் வந்து வெற்றி தான் தீர்மானிக்கும். எங்க 118 சீட் 118 சீட் பைலட் பர்சன்ட் போனதா 36% வெற்றி தான். 240 சீட் நீ கடைசியா கொண்டு வந்திருக்காரு. அவர் இல்ல பிஜேபியுடைய நாகராஜுடைய கோணத்தை கேட்டலாம் சார். திரு நாகராஜ், கலைஞரை பாராட்டி ஒரு விழா நடத்துறதுல ஆர்வமா கலந்து கொள்ள வேண்டிய இடத்துல பிஜேபி வந்துருச்சா? பிஜேபியினுடைய திமுக எதிர்ப்பு அப்படின்றது நீர்த்து போயிடுச்சா? அனைவருக்கும் வணக்கம். குணா உள்ளிட்ட வணக்கம். அதாவது மிஸ்டர் குணா, இந்த திமுக மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் அப்படிங்கிறது இது ஒரு சிறந்த உதாரணம் இந்த நிகழ்ச்சி. ஆனால் அரசியலில் நல்ல தரம் நாகரிகம் காக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அரசு ஸ்பான்சர், தமிழக அரசு ஸ்பான்சர் பண்ணுற நிகழ்ச்சி. மத்திய அரசு கலந்து கொண்டு அந்த நாணயத்தை வெளியிடுகிறது. இதில் என்ன ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்னா, பர்த் சென்டினரி ஆஃப் கருணாநிதிங்கிற வார்த்தை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த கட்சி இந்தியை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்து கொள்கையோடு ஆரம்பித்ததோ அந்த கட்சியை தலைவராக கொண்ட அந்த நாணயத்திலேயே ஹிந்தியை எழுத வைத்த பெருமை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேரும். அதனால நாகராஜ், திமுகவுடைய எல்லா நாணயத்திலும் உதாரணம் இது. எல்லா ரூபா நோட்லயும் எல்லா நாணயத்திலும் தேவநாகரி எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி இடம்பெறும், ஆங்கிலம் இடம்பெறும். அதுல தமிழ்ல கலைஞருடைய ஒரு சாதுரியம் CN அண்ணாதுரைன்னு தமிழ்ல அதை எழுதி அதை பொறிக்க வச்சாரு. இன்னைக்கு தமிழ் வெல்லும்ன்ற சொல் அந்த நாணயத்துல இருக்கு, வேற காலகட்டங்கள்ல இருந்ததில்லை. இதுல என்ன ஹிந்தி இல்லாத ஒரு நோட் அடிச்சு கொடுங்க, அதை ஏற்றுக்கொள்ள போறாங்க. தேசிய நெடுஞ்சாலையில் மைல்கல்லில் ஹிந்தி இருந்தா ஏத்துக்க மாட்டீங்க, ஏர்போர்ட்ல இந்தியில பேசினா ஏத்துக்க மாட்டீங்க. அதுனா நாணயத்தில் மட்டும் ஹிந்தி இருந்தா ஏத்துக்குவீங்க. அப்ப நீங்க அதையும் மறுக்க வேண்டியது வேணாம்னு சொல்லி ஹிந்தி அழிச்சா செல்லா நாணயம் வந்தா ஹிந்தி ஒரு பிரச்சனை அல்ல. ரூபா நோட்ல 22 புள்ளிகள் சார், நான் சொல்றேன் சார், நீங்க இல்ல, நீங்க அதுல செல்லா உங்களுடைய தந்தை நீங்க நான் சொல்லி முடிச்சிரேன். தனியா நோட் அடிச்சு தனியா நிகழ்ச்சி நான் பேசுறேங்க, என்ன பேச விடுங்க. நிறைய பேச வேண்டியது இருக்கு. அந்த ஃபார்மட்டோட வந்தாதான் அது செல்லுபடியாகும். நாகராஜ், நீங்க வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு ரகசிய உறவு நான் பேசுறப்ப எவ்வளவு நேரம் அனுமதிக்கீங்க நீங்க? இல்ல குணா, இது எப்படி அனுமதிக்க முடியும்?
நான் கேட்கிறேன், ஹிந்தியை அப்ப நீங்க ஏத்துக்குவீங்க அப்படிதான் அர்த்தம். உங்களுக்கு வேணும்னா ஹிந்தி ஏத்துக்குவீங்க. நீங்க தமிழ்ல அடிச்சு கொடுக்கல சொல்லி கேட்கலாமே. விமானத்துல ஏறுறோம், ஹிந்தியில அறிவிப்பு கொடுக்குறாங்க, இறங்கி வந்துட முடியுமா? விமானத்துல ஏறுறோம், ஹிந்தியில தான் அறிவிக்கிறான், நீங்க ஹிந்தி தமிழ்ல அறிவிடான்னு நம்ம கேட்கலாம். அவங்க கேட்கல, ஹிந்தியில தான் அறிவிக்கிறாங்கன்னா இல்ல இல்ல நான் அந்த விமானத்துல பயணம் பண்ண முடியாது இறங்கி வர முடியுமா? பார்லிமெண்ட்டுக்கு போறோம், பிரைம் மினிஸ்டர் ஹிந்தியில பேசுறாரு, சாரி சார்னு வெளில வர முடியுமா? காலத்துக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றலாம் முடியாது. தமிழுக்கு இடம் வேணும்னு கேட்போம், அது வேற இது வேற. அவசியம் வேணா நீங்க இங்கிலீஷை நீக்கிட்டு அல்லங்க, நீங்க உங்களுடைய தலைவருடைய நாணயத்திலே உறுதியா இருக்கணும்ல. பிஜேபி காரங்கலாம் நீங்க கோயிலுக்கு தலைவர் நாணயத்திலே உறுதியா இருக்கணுமா இருக்க வேண்டாமா? இல்ல இருக்கணுமா வேண்டாமான்னு கேக்குறேன் நானு. அப்ப இதுல இருந்து உங்க கொள்கைங்கிறது திராவிட நாடு மாதிரி ஜென்ராம் ஒரு கேள்வி கேட்டாரு, சொல்லுங்க அதுக்கு. நீங்க இப்ப திராவிட நாடையே கையில விட்டுட்டீங்க. அறநிலையத்துறை கையில தான் கோயில்கள் இருக்குன்னு கோயில்களுக்கு போகாம இருக்கீங்களான்னு கேட்டேன். சார், அறநிலையத்துறை கையில் இருக்கு, அதை நான் மீட்கத்தானே போராடிட்டு இருக்கிறோம். இந்திய ஆதிக்கத்தை ஒழிக்கத்தான் போராடிட்டு இருக்கிறவங்க ஹிந்தியை பொறுத்துக்க மாட்டாங்களா? அரசியலுக்கு வாங்க சார், நீங்க இந்திய நடப்பு அரசியலுக்கு வாங்க. நாணயத்திலே ஏத்துக்கூடாதுல்ல, உங்களுடைய நாணயத்துல நீங்க ஏத்துக்கலாம் சார். நீங்க வெளியிடுற நாணயம் கலைஞருக்கு 100 நூற்றாண்டுக்காக விடுற நாணயம். தமிழ்நாடு அரசு தனியாவா சார் ரூபா நோட் அடிக்க முடியும்? அப்ப எங்க உங்க தமிழ் பற்று எங்க போச்சு? ரூபா நோட்டை ரிசர்வ் பேங்க் தான் அடிக்க முடியும். நீங்க நாணயத்தை ரிசர்வ் பேங்க் தான் அடிக்க முடியும், தமிழ்நாடு கவர்மெண்ட் அடிக்க முடியும். நீங்க ஏன் அப்ப வெளியிடுறீங்கன்னு கேக்குறேன் நானு. சார் நீங்க போய் இப்போ வந்து ரூபா நீங்க இந்தியில இருக்குன்றக்க ரூபா நோட் அடிச்சு கேள்வி போட்டு போட முடியுமா? கோ பேக் மோடின்னு சொன்னவங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அணை பாதுகாப்பு மசோதாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஒரே நாடு ஒரே ராசனை ஏத்துக்காதவங்க, சாகர்மாலாவை ஏத்துக்காதவங்க, ஆர்டிகல் 370 ஏத்துக்காதவங்க, சிஏஏ குடியுரிமை சட்டத்தை ஏத்துக்காதவங்க, முத்தலாக் சட்டத்தை ஏத்துக்காதவங்க, நீட்டை ஏத்துக்காதவங்க, இடபிள்யூஎஸ் ஏத்துக்காதவங்க, இன்னும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்காதவங்க, விஸ்வகர்மா திட்டத்தை ஏத்துக்காதவங்க, தமிழ்நாட்டில் நவோதய பள்ளி ஏத்துக்காதவங்க, இன்னும் புதிய புதிய அரசியல் சட்டத்தை ஏத்துக்காதவங்க, இந்திய இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நாணயத்தை நீங்க மறுத்துக்கலாமே. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சுயநலம். அதனால உங்களுக்கு கொள்கை எல்லாம் கிடையாது, உங்களுக்கு கொள்கை எல்லாம் கிடையாது. ஒரு பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற பாயிண்ட். நாகராஜ், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவங்க, புதிய அந்த அணை பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொள்ளாதவங்க, நீட்டை ஏற்றுக்கொள்ளாதவங்க, முத்தலாக்கை ஏற்றுக்கொள்ளாதவங்க, வக்ஃபை ஏற்றுக்கொள்ளாதவங்க, விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இத்தனை ஏற்றுக்கொள்ளாத திமுக தலைமை தாங்கி நடத்துற ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிஜேபி ஏன் சார் வருது? இத்தனை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அரசியல் நாகரிகம், ரிசர்வ் பேங்க் சார் நாணயத்தை வெளியிடுங்க. தயவு செய்து வரலாற்று திரும்பி பாருங்க. இல்ல தயவு செய்து குணா, நீங்க வரலாற்று திரும்பி பாருங்க. எப்படியான பேச்சுக்கள் இங்க தமிழ்நாட்டில் நடந்தது? திமுக அதிமுகவும் பாஜகவும் உறவோடு இருந்த பொழுது எப்படியெல்லாம் உங்க ஸ்டாலின் பேசினாரு? அடிமைன்னு சொன்னாங்க அதிமுகவை. நல்லாட்சி கொடுக்கிற முயற்சியை பாஜக எடுத்த பொழுது எவ்வளவு கேவலமாக அதிமுகவுடைய பாஜக உரை விமர்சித்தது திமுக. இன்னைக்கு திமுக மட்டும் எப்படி இதை செய்யலாம்? ஏனென்றால் சுயநலம், திமுகவுக்கு எதிராக அவங்களுக்கு சுயநலம். அவர்களை சேர்த்து கூட்டணி ஏன் ராகுல் காந்தி கூடல? ஏன் சோனியா காந்தி கூடல? திமுகவோட ஒரே மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்குது. அவங்க பண்ணிருக்கிற அந்த அந்தர் பல்டி பத்தி பேசாம எதுவுமே நிலை மாற்றம் இல்லாத திமுகவை மீண்டும் குறை சொல்லி பேசிட்டு நீங்க பேசுறப்ப நான் கேட்டு இருந்தேன்ல. இல்ல ஜென்ராம், நான் கேட்கிறேன், நீங்க பேசுறப்ப நான் கருத்தை பதிவு செய்ய விடுங்க. ரெண்டாவது, இந்த சுயநலம் தான் இன்னைக்கு பாஜக வரவழைச்சிருக்குது. புரியலே இல்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசணும்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன அடிப்படை புரிதல் இல்ல? என்ன அடிப்படை புரிதல் இல்ல? என்ன கொள்கை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, ஹிந்தி எதுக்குற நீங்க பாருங்க, ஹிந்தி எதுக்குற நீங்க முழுமையா அந்த எதிர்ப்பு இருக்கணும். பரவாயில்ல, அடுத்த கட்டத்துக்கு வரேன், பாஜக பத்தி வரேன். இன்னைக்கு இந்திய தமிழ்நாடு எதுக்குது? திமுக மட்டும் இல்ல, திமுக அதிமுக தமிழ்நாட்டில இருந்து போன எல்லா எம்பிக்களும் ஹிந்தியை எதிர்க்கத்தான் செய்யறாங்க. ஹிந்தியை ஆதரிக்கிற ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டில இருந்து மக்கள் அனுப்பி வைக்கல. நாளைக்கு ஹிந்தி எதிர்ப்பாங்க, அது வேற சப்ஜெக்ட் சார். உருவாக்கப்பட்டவங்க தான் இந்தி ஸ்கூல் நடத்துறாங்க, உருவாக்கப்பட்டாங்க தான் சிபிஎஸ்இ கொள்கையை ஏத்துட்டு இந்தி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. இது தொழிலா மாத்திருச்சு அரசியல். இங்க பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எதை தேவையோ அதை செய்யறதுல திமுக அரசு. அதான் சொல்ல வரேன். இன்னைக்கு என்ன தேவை அதை அடாப்ட் பண்ணுங்கன்னு கேட்கறேன் நானு.
நீங்க எப்படி திராவிட நாடு கொள்கையை விட்டீங்களோ அது மாதிரி இந்த கொள்கை இந்திய வரவேறுங்க. உருது வேணும்னு சொல்றீங்க, உருது வரவேற்கிறீங்க, ஆங்கிலத்தை வரவேற்கிறீங்க. பல மாநிலங்கள்ல பேசப்படுற உருது வரவேற்று உங்களை படிக்க சொன்னாங்களா? உங்க வீட்ல யாராவது உருது படிக்கிறாங்களா? உங்க வீட்ல யாராவது உருது படிக்க சொல்லி கம்பல் பண்ணிருக்காங்களா சார்? உருது பள்ளி இருக்கு. தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டுல இருக்கு. யாரையா கம்பல் பண்ணிருக்காங்களா? ஹிந்தி போய் படிங்கன்னு கம்பல் பண்றாங்களா? அல்லது உருது போய் நீங்க காலைல படிச்சுட்டு வாங்கன்னு கட்டாய பாடமா உருது எந்த அரசாங்கம் வச்சிருக்கா? இருக்கிற ஹிந்தியில மத்திய அரசு எல்லா மாநிலத்திற்கும் புரியுற மாதிரி சொல்றாங்க. நீங்க தமிழ்ல எல்லா மாநிலத்துக்கும் ஹிந்தில இங்கிலீஷ்ல சொன்னாலே புரியும். அதான் கேள்வி. தமிழுக்கு என்ன ஹிந்தில பேசினாலே எல்லா மாநிலத்துக்கும் புரியும்னு சொல்லாதீங்க. தமிழுக்கு நீங்க தமிழ மொழி ஆக்குறேன்னு சொன்னீங்க. ஆமா ஆக்குங்க. தமிழ் மொழி வழக்காடு இதே பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து பேசினார்ல, நீங்க செய்யலையே. விமானத்துல வந்து ஹிந்தி தான் இருக்கு, தமிழ்ல நான் வந்து ஒலிக்க வைப்பேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசினார்ல. சார் அலுவல் மொழியாக தமிழ் ஆக்குங்க. யார் வேணாம்னா நீங்க தானே செய்யணும். 10 வருஷம் இருந்தீங்கல்ல குணா, 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. நீங்க 10 வருஷம் மோடி ஆட்சியில் இருக்காரு. ரூபா நோட்ல இருக்கிற 22 மொழியையோ ரூபா நோட்ல இருக்கிற 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளையோ ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க. நீங்க எங்கேயோ போறீங்க. நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். எல்லா மொழிகளிலும் திருக்குறளை பாஜகவோடு ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பது தொடர்பாக ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். அது ஏற்புடைய ஒன்றா, வழக்கமான அரசியல் பேச்சா, இதில் கருத்து இல்லையா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூடியூப் கம்யூனிட்டிஸில் கேட்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதத்தை தொடரலாம். பாஜகவோடு ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பது தொடர்பாக ஒரு கேள்வியை யூடியூப் கம்யூனிட்டியில் நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். அது ஏற்புடைய கருத்து என்று 75% பேரும், வழக்கமான அரசியல் பேச்சு என்று 23% பேரும், கருத்து இல்லை என 2% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. திரு ரவீந்திரன் துரைசாமி. ஏற்புடைய கருத்து தான். நீங்கள் பாஜகவும் கூட்டணியை விரும்பல. அப்படி ஒரு 3வது அணி மம்தா, அகிலேஷ், தேஜஸ்வி, சரத்பவார் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேரசைட்டு காங்கிரஸை விட்டுட்டு போனால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே, 22 வச்சு மோடியை கவிழ்க்கலான்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. அதற்கு ஒரு கவுண்டர் மூவ் தான் இது. இதில் காங்கிரஸுக்கு திமுக தேவை, திமுக காங்கிரஸ் தேவை. யாருக்கு யார் அதிகம் தேவைன்னா காங்கிரஸுக்கு திமுக அதிகம் தேவைங்கிறத பாஜக ராஜ்நாத் சிங் மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை எதுவும் இல்லைன்னு முதலமைச்சர் சொன்னது முழுக்க முழுக்க சரியான ஸ்டேட்மெண்ட்டு. அந்த மாதிரி எந்த சிம்டமும் நடக்கவே இல்லை. அப்படி சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மகா கூட்டணி உருவாக்கிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கலைஞர் புகழை பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த யூட்டர்ன் எதனால அப்படிங்கிறத விவாதிக்க வேண்டிய ஊடகங்கள் திமுக பிஜேபியோட நெருங்கி போயிடுச்சான்னு விவாதங்களை நடத்திட்டு இருக்கிறதே ஒரு முரணான தலைப்பாக எனக்கு தோன்றுகிறது. அதனால பிஜேபி தான் யூட்டர்ன் அடிச்சிருக்குது. திமுக மேலே வைத்த தேர்தல் நேரத்திலையும் அதற்கு பிறகும் திமுக மேலே வைத்த, திமுக ஆட்சி மீது வைத்த அனைத்து விமர்சனங்களையும் விழுங்கி கொண்டு நேற்று கலைஞர் புகழ் பாடியது ஏன் அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அந்த சந்தர்ப்பவாதம் தான் முதன்மையான சந்தர்ப்பவாதம். அவங்க திமுகவை சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறாங்க இந்த விழா மூலமாக அப்படின்னு சொல்வதை மாதிரி ஏற்க முடியாத கருத்து வேறு எதுவும் இருக்க முடியாது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம்.